ஓகேவா? இந்த வாசப்படியில் நிற்கும் போது அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு. அதனால வாசல் பக்கம் போகவே பயமா இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? Pictures. It's of a எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்கிறது ஈவெண்ட்டோட வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இது மாதிரி நிறைய ஈவெண்ட் போய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு முன்னாடியே இந்த ஈவெண்ட்டு தான் ஃபஸ்ட்டாக நம்ம புக் பண்ணது. யாருன்னு கேட்டேன், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நாஸ் டெய்லி எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரியேட்டர் இந்த வேர்ல்டு. அவங்க வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வருஷம் இந்தியாவில் வந்து குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஒரு சமிட் நடத்திட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் சமிட் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ போன வருஷமே நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்தளவு வாய்ப்பு அமையலை. ஸோ இந்த வருஷம் வந்து அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி அதோட டிக்கெட் வந்து $99. அடுத்து அதுக்கப்புறம் ட்ராவல் அலவுன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது வந்து நம்ம தலைவர் பரந்தாமன் தான். அந்த அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஈவெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குங்கிறத நம்புகிறேன். நான் உள்ளே போய் பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குன்ட்டு லைவாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம வந்து கோவில்பட்டியிலேருந்து ட்ரெயின் ஏறியிருக்கோம் இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக 17ஆம் தேதி காலையில் 8:50க்கு கோவில்பட்டியில் ட்ரெயின் ஏறியாச்சு. இது வந்து நாளைக்கு 18ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்கு மும்பை போய் ரீச் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சைடு வந்து வேறு மழையாக இருக்குது. எப்படி நம்ம போய் ரீச் ஆகிறோமா அப்படிங்கிறது, ரீச் ஆயிடுவோம் ஆனால் டிலே ஆகிருமோன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியாவது அடுத்த நாள் காலையிலக்குள்ளே போயிட்டோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு நாள் 19ஆம் தேதி அங்கே ஈவெண்ட் நடக்கு. அது போக அடுத்த ஒரு நாள் வந்து அங்கே சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நான் எல்லாம் பார்க்குறேன். மாப்பிள்ளை வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் டிஎன் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே கார்டில் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உள்ளே போய் பேசி அங்கெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூ லுக்கில் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுட்டு. ட்ரெயினில் ஏறி இருக்கோம். ரைட்டு இன்னும் 2 நாள் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் 3rd ஏசியில் வர்றேன். இதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனில் மட்டும்தான் போயிருக்கேன். 3rd ஏசி வந்து திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஸோ உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கம்பேர் டு ஸ்லீப்பர். இன்னும் 2nd ஏசி 1st ஏசிலாம் போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் விஷ் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 3rd ஏசியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் பாத்ரூம் டூர். அட கன்றாவியே, உள்ள ஆலையில் இருந்த நார்மலாக தான் இருக்கு, வெஸ்டர்ன் கிடையாதா? 2nd ஏசி நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். 2nd ஏசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்குமே இந்தியன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னொன்று என்னென்னா, இப்போ வர ட்ரெயின்ஸில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் தூக்கி எறிஞ்சிருங்க. நம்ம சரௌண்டிங் நம்ம தான் பார்த்துக்கணும் நல்லா. ஸோ கொஞ்சம் நடந்து வந்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அன்ரிசர்வ்லேயுமே இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது இங்கே வந்து இங்கே இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ.
நல்லா அமைதியாக இருக்குது. அந்த ஸ்லீப்பருக்கு போகிறத விட ரொம்ப அமைதியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இதுவே ப்ரீமியமாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஏஸ்லாம் எவ்வளோ இதாக இருக்கும், ப்ரைவேட் ரூம் மாதிரி இருக்குது. ப்ரீமியம் பின்னாடி தெரியும் எங்கே ஐயோ என்னென்ன இது வடக்கன் வேலையை காட்டிட்டாங்க பாருங்க. பான் பராக் தானே, பான் பராக்னே பாருங்க, பான் மசாலா இப்படிதான் உங்களை மும்பை வர வண்டி. ஆனால் மும்பை அப்படின்னாங்க ஸோ கைஸ் ஃபைனலி மும்பை போயிட்டு வந்தாச்சு. வந்து எப்படியும் ஒரு 1 month கிட்ட ஆக போகுது. ஸோ ஒர்க் இருந்தாலும் அப்படியே எடிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அங்கேயே வச்சு உள்ளே வச்சு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், முடியல. அதனால் ஒரு முடிச்சுட்டு வந்து சம்மரை மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே என்ன நடந்தது, அங்கேருந்து என்னென்ன கீ டேக்அவேஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஈவெண்ட்டில் என்ட்ரி ஆன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சு ஒரு ஐடி கார்டு அண்ட் லைட் ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம நேம் எழுதி சொல்லிட்டு உள்ளே போனோம்னா நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டு அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் போடுறது. ஸோ எப்படி போய் நம்ம பேச போகிறோம் என்ன மாதிரி அப்படிங்கிறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பட் அவங்களே வந்து வாலண்டியராக பேசினாங்க நிறைய பேர். நாங்களும் போய் பேசினோம், நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தாங்க, ஆர் தேர் வில்லிங் டு கிரியேட் அ கண்டென்ட், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காண்டி வந்திருந்தாங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாமே மீட் பண்ணும்போது ஸோ நம்மளும் இப்போ தான் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. நம்ம என்ன டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அதர்வைஸ் அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அப்படிலாம் பார்த்து அது மூலிமா அவங்களோட நம்மளும் சேர்த்து கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் கூட பேசணும், நம்மளோட நிறைய பேர்கிட்ட பேசினாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவு உண்டான பீப்புளுக்குள்ள ஃபுல்லாமே பேசணும், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக 10 மணிக்கு 10 ஒரு 10:30 மேலே தான் உள்ள கான்ஃபரன்ஸ் கால்குள்ளே போனோம். அது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடியே போய் உட்காந்துட்டோம். ஸ்டேஜ் பிடிக்கிறதுக்கு பயங்கர சண்டை, எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே ஒரு 2 3rd ரோலெலாம் போய் உட்காந்துட்டேன். அங்கே தான் இடம் கிடச்சிது. ஸோ அங்கே போய் உட்காந்தோடனே நசீர் யாசின் ஆஸ்திரேலியோட ஃபவுண்டர் வந்து ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு. அவங்க கண்டென்ட்லாம் ரொம்ப காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்கள வந்து ஒரு கிட்ட அவங்க அதே இதில் பேசி அப்படி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் அந்த வீடியோவில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வெல்கம் ஸ்பீச் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக பேச ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து டானியா காஞ்சோ அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், லைக் ட்ராவல் ரிலேட்டடாக பிளாக்ஸ் போடுவாங்க. அப்போ அவங்க வந்து அப்ரோச் பண்ணுற பிராண்டுக்கு எப்படி அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, லைக் அவங்களோட நீஷ்க்கு தகுந்த மாதிரி உள்ள பிராண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டென்ட்டும் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும், அதர்வைஸ் பிராண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீச் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபுட் ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு நார்த்தில். அவங்க வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் இந்தியாவில் உள்ள இந்த கார்பரேட் ஃபுட் ப்ராடக்ட், அவங்களோட அந்த ஃபுட்லாம் குவாலிட்டியாக இருக்குதா, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கிறத ஓப்பனாக சொல்லி நிறைய கேஸ்களை சந்தித்தவர் தான் அவர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பீச் பண்ணார், இப்படி அவங்க வந்து பிராண்டுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு பிராண்டை வந்து அவங்களோட சேனல் மூலிமா அட்வர்டைஸ் பண்ணணும்னு வர்றாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்டை வாங்கி 5 to 6 months வந்து அவர் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணி அதோட ஒரிஜினல் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிராண்டோடைய அக்ரிமெண்ட் போடுவாராம். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் அவர் லாயலாக இருப்பார், பிராண்டும் அவங்க பொருள் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னா இவரை நம்பி வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இப்படி தான் நான் அட்வர்டைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் உங்கள் மேலே லாயல்ட்டி வரும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு கேம்பெயின் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இந்த லேபிள் படைய ஆயகான்னு நினைக்கிறேன், இங்கிலீஷில் தெரில, ஆனால் அதோட மீனிங் தெரியும். லைக் வாங்குறவங்க எல்லாரும் அந்த பொருளோட லேபிள் பின்னாடி ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள், என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால் என்னென்ன அந்த ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வாசிச்சு பார்த்து வாங்கும்போது லைக் எக்ஸ்பைரி டேட் தான், அதெல்லாம் யாருமே இப்போ வாசிச்சு பார்த்து வாங்க மாட்டோம். ஸோ எல்லாமே வாங்கும்போது அதெல்லாம் வாசிச்சு பார்த்து வாங்குங்க, அதை வந்து அவேர்னஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ரியலி அப்ரிஷியேட்டபிள். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் பார்ட்னே சொல்லலாம், அதாவது அன்கூர் வரிக்கோ. நான் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில். அவங்க ஸ்பீச்சை கேட்டோன்னே நான் அவங்க ஃபேனாகவே மாறிட்டேன்.
கற்றுக்கிட்டேன். என்னன்னா நீங்கள் நிறைய புக் பார்த்துருப்பீங்க, டூ எபிக் ஷிட் அந்தலாம் எழுதுன ஆத்தர் தான் அவங்க. ஸோ அந்த புக்லாம் நிறைய சேல் ஆயிடுச்சு, நானே பார்த்துருக்கேன். அங்கே போய் பார்த்து வரோம், ஓ இவங்க தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. திங் என்னன்னா அவங்களோட ரெவன்யூ எல்லாமே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஒரு ரெவன்யூ மேக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாமே அங்கே ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. எப்படி எவ்வளோ க்ரோர்ஸ் ரெவன்யூ வருது, எப்படிலாம் இயர்லி எப்படி அந்த ரெவன்யூ வந்து பிரியுது, அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி காமிச்சாங்க. கண்டென்ட் வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணுறாங்க, லைக் வீக்லி ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ, இயர்லி ஒரு புக்கு, ஒன் டே ஒரு ஷார்ட், அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்ககிட்ட இருந்து கீ டேக்அவேஸ் அப்படின்னு என்ன நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட நீஷுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் உங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸை நிறைய மல்டிபிளாக வச்சுக்கோங்க, நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் நீங்கள் ரெவன்யூ மூலமா நீங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க, எப்படி அதை ஷெட்யூல் பண்ண போறீங்கிறத சிஸ்டமேட்டிக்காக ஆப்ரேஷன்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 டேக்அவேஸ் வந்து அவங்களோட ஸ்பீச் மூலியமா நான் டேக்அவேவாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வி ஹேட் சம் கண்டென்ட் ரோஸ்ட். லைக் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நஷேர் ஹுசைன் முன்னாடி ப்ளஸ் அங்கே உள்ள ஆங்கர் முன்னாடி வச்சு அவங்க போடுற கண்டென்ட் வந்து ரோஸ்ட் பண்ணி அது மூலமா ஒரு ஃபீட்பேக் கொடுத்து எப்படி நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ்ட் செஷன் மாதிரி நடந்தது. அது ஃபன்னியாகவே இருந்தது, நல்ல ஒரு கலகலப்பாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் போயாச்சு. லஞ்ச் பிரேக் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தோம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஒரு டிபேட் மாதிரி நடந்தது, யூடியூப் விசஸ் இன்ஸ்டாகிராம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டால நிறைய கண்டென்ட் போடுறாங்க, ஒருத்தவங்க யூடியூப்ல நிறைய கண்டென்ட் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில எது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபேட், ஃபன்னியான டிபேட் நடந்தது. ஃபைனலி எல்லாருக்கும் தெரியும் ரெண்டுமே எஃபெக்டிவான பிளாட்ஃபார்ம்ஸ், ஹவு வி மேனேஜ்னு தான் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபைனலி அதில் என்ன வந்துச்சுன்னா ரெண்டுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்ன ஒரு ஃபன்னி வேலை எடுத்து கொண்டு போயிருந்தாங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமோட அந்த ஃபீச்சர்ஸை கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க, எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செஷன், லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி வந்து அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டாக ஒரு செஷன் போச்சு. அதில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அதை சொன்னாங்க. லைக் அதான் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கோர்ஸ் செல் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அதை எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பற்றி பேசினாங்க. லைக் ஷேர் மார்க்கெட்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த ரெவென்யூ மூலயமா இன்னொரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் அதாவது அங்கே போனால் ஒரு ஐடியா கிடச்சிது, அது மூலயமா நம்ம எப்படி அது மூலயமா சர்ச் பண்ணி நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்தவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் அவங்க எப்படி கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தாங்க, அது மூலயமா எப்படி சக்சீட் ஆனாங்க, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பெருசாக எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும், அது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமாங்கிறது டவுட் தான். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் போனது எல்லாமே ஓரளவு டல்லாக தான் போச்சு, ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிவுட் ஆக்டர் கார்த்திக் ஆரியன் வந்திருந்தார். ஸோ அவர் கூட ஒரு செஷன் போச்சு. நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்லேயே ஒரு ரோஸ்ட் செஷன் போச்சு. பிஸ்னஸ் எப்படி அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரிவ்யூ பண்ணி என்னென்ன வெப்சைட் சரியில்லை அந்த மாதிரி ரோஸ்ட் செஷன் போச்சு. அது ஓகே தான், ரொம்ப அதில் ஒன்றும் கீ டேக்அவேஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. தென் அவ்வளோதான், அதோட ஈவெண்ட் முடிஞ்சது. ஸோ இந்த ஈவெண்ட்ல இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், வாட் ஐ லேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நீங்களும் பாருங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி தங்களை வெளிக்காட்டிக்கணும், இல்லைனா ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டு இல்லைனா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி, இப்போ சோஷியல் மீடியா வந்து எங்கனாலும் ஈஸியாக ஒன் கிளிக்கில் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக போயிடலாம். ஸோ அதில் வந்து க்ரியேட்டிவாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு உங்களோட எக்ஸ்பர்டைஸ் மூலிமா நீங்கள் வெளியில் வர பாருங்க. செகண்ட், நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களை நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் போடுங்க. பிராண்ட் ப்ரொமோஷன்லையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அது வந்து ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டை விட அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் கண்டென்ட் கிரியேஷன் வேர்ல்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கிரியேட் மல்டிபிள் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் ஒரு இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ரெவன்யூ பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து அடுத்த இன்னொரு ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. மல்டிபிளாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரி இயரும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு இயரும் ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரெவன்யூ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நிறைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைக் சும்மா ரெவன்யூ பார்த்தோம், சம்பாதிச்சோம், செலவு பண்ணோம் அப்படி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மணி வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாருமே சொல்கிறது தான், மோஸ்ட்லி அவேர்னஸ் வந்துருச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத கரெக்டாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராடக்டைஸ் ஆகுங்க. ஏன்னா நம்மளே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. நம்மளோட டைம் வச்சு ஒரு விஷயம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராடக்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாதப்பமும் அங்கே வந்து ப்ராடக்ட் சேல் நடந்து அது மூலியமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நெட்வொர்க்கிங் இஸ் அ வெல்த். எல்லாருமே சொல்கிற மாதிரி அது உண்மைதான். ஸோ நிறைய பீப்புள் கூட பழகுங்க. அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்களோட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நிறைய கனெக்ட் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூட பேசுங்க, நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. நான் இந்த ஈவெண்ட்டில் போயிட்டு நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது தெரிஞ்சது என்னோட எவ்வளோ பேர் அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அங்கே போனோடனே என்ன ஆகுதுன்னா, ஓகே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மளால எதுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது எப்படி அதை பண்ணலாம். அதை வந்து நம்ம அவங்ககிட்டே கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் பை நெட்வொர்க்கிங் பண்ணுறதுனால கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க பேசினவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. எப்போ கேட்டாலும் அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்மளை. இந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால எனக்குள்ள கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, ஈவெண்ட்டுக்கு அடுத்து என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு அந்த சேஞ்ச் தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்போஷர் வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் நம்மளோட கெரியரில். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது மூலியமாக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களால் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி சான்ஸ் ப்ளீஸ் அட்டன் திஸ் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ அதான் ஃபைனலி ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள், நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்கள், அந்த ஐடியாஸ் கேதர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வேலை அதை வந்து கிரியேட் பண்ணுங்கள், மேக் சம் இம்பாக்ட். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இனிமேல் இதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி, பிஸ்னஸஸ் பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.